பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கத்திகளை ஏந்திய ஒருவர் நடத்திய தாக்குதலில் கர்ப்பிணி பெண் உட்பட 3 பெண்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் ஜூலை 27ஆம் தேதி பாரிஸின் வடக்கு பகுதியில் உள்ள போர்டிக்லிச்சி பகுதியில் நீதிமன்றம் அருகே நடைபெற்றது. காவல்துறை தகவலின்படி 19, 24 மற்றும் 36 வயதுடைய 3 பெண்கள் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்திய நபர் 2 சமையலறை கத்திகளை வைத்திருந்ததாகவும் அவர் கடவுளின் கட்டளையின்படி செயல்படுவதாக கூறியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகளில் கிரீம் நிற உடை அணிந்த அந்த நபர் கத்திகளுடன் சாலையில் நிற்பதும் பின்னர் அங்கிருந்த ஒரு பெண்ணை தாக்க முயற்சிப்பதும் காணப்பட்டது. அந்த நபர் ஒரு பெண்ணை கத்தியால் தாக்கியதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக தலையிட்டு அவரை தடுத்து நிறுத்தினர். ஒருவர் அவர் மீது சூட்கேஸை வீசியதாகவும் இதனால் அவர் கத்திகளை கீழே போட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சிலர் சேர்ந்து அவரை தரையில் பிடித்து கட்டுப்படுத்தினர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சம்பவ இடத்தில் இருந்த முகமது அலி போகஜார் என்பவர் பலரும் இணைந்து அவரை தடுத்து நிறுத்தினோம். அவர் கத்திகளை கீழே போட்ட பின் அவரை பிடித்து தரையில் சாய்த்தோம் என்று தெரிவித்தார். பின்னர் பணியில் இல்லாத காவல்துறை அதிகாரி ஒருவர் அந்த நபரை கைது செய்தார். கைது செய்யப்பட்ட போது அவர் கூறிய சில தகவல்கள் தெளிவற்றதாகவும் தொடர்பில்லாததாகவும் இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கான உண்மையான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. மேலும் தாக்குதல் நடத்திய நபரின் அடையாளத்தையும் அதிகாரிகள் இன்னும் முழுமையாக சரிபார்த்து வருகின்றனர். கடவுளின் பெயரை சொல்லி வன்முறை அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவது தவறு. ஒருவரின் குற்ற செயலை எந்த மதத்துடனும் அல்லது சமூகத்துடனும் தொடர்புபடுத்தாமல் அது தனிநபரின் பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.